أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. இந்த சூரா அத்தௌபா அப்படிங்கிறது 9வது அத்தியாயமாக அல் குரானில் இருக்குது. தௌபா அப்படிங்கிறது பாவமீட்சி அப்படின்னு பொருள் வரும். ஒவ்வொரு சூறாவுமே அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த சூறாவுமே அந்த தலைப்புக்கு கீழே தான் வரும். அதுக்கு ரிலேட்டடாகத்தான் வருது. ஒரு விஷயம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதில் சூரா ஃபாத்திஹாலேருந்து அல்பக்கராலேருந்து அன்னிசா இன்னும் ஆல் இம்ரான் இப்படி எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா அதனுடைய டாபிக் இருந்தாலுமே உள்ள விஷயங்கள் அனைத்துமே அந்த டாப்பிக்கு சுற்றி தான் வந்தது. இப்போ அதே மாதிரி இந்த தௌபா அப்படிங்கிறதும் நமக்கான பாவமீட்சியாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம உள்ளே போகலாம். இந்த சூரா தௌபா பொறுத்த வரைக்குமே இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இருக்கிற 114 சூறாலையுமே இந்த ஒரு சூறால மட்டும் பிஸ்மில்லா அப்படின்னு இருக்காது. இது நபியே இதில் பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சூரா அன்ஃபால் போரில் கிடைத்த பொருட்கள்லேருந்து தொடர்ச்சியாக இது வர்றதுனால இதில் பிஸ்மில்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் உண்மையான காரணம் இறைவனே அறிவான். இப்போ இந்த சூரா அத்தௌபாவில் இறைவன் என்னென்ன விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக தரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ தௌபா அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே இவங்க பாவ மன்னிப்புக்குன்னு இறைவன் அது இத்தனைக்கும் நம்மலாம் அந்த சஹாபாக்களோட எந்த வகையிலையுமே பொருந்த மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே அவங்க தி பெஸ்ட்டாக இருந்தாங்க. பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனாலும் பெஸ்ட்டாக இருந்தாங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவங்களே பாவ மன்னிப்பு கேட்கணும்னு இறைவன் பேசுகிறான் அப்படின்னா அப்போ நமக்கு பாவ மன்னிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. சரி, இப்போ சூறாக்குள்ளே போகலாம். பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன். இப்போ பராஅத் அப்படின்னா விலகுதல், நீங்குதல் அப்படின்னு பொருள்படும். பராஅத் நீங்குதல். அதே மாதிரி ரசூலிஹி, ரசூல் அப்படின்னா தூதர், அல்லாஹ்கிட்டேருந்து அவனுடைய தூதர். இல்லல்லதீன எவர்களுக்கு, ஆஹத்தும், ஆஹத்தும் அப்படின்னா உடன்படிக்கை செய்தீர்கள். அப்போ அந்த ஹத் அப்படிங்கிறது உடன்படிக்கை. ஆஹத் உடன்படிக்கை. மினல் முஷ்ரிகீன். இப்போ இறைவன் முஷ்ரிகீன் அப்படின்னா இணை வைப்பவர்கள், ஷிர்க் வைப்பவர்கள். ஷிர்க் அப்படிங்கிறது அல்லாவுக்கு இணையாக கொண்டு வைக்கிறது மட்டும் இல்லை. அதாவது இப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லா இருக்கா, அல்லா மாதிரியே இன்னொருத்தவங்களும் அல்லா தான் அப்படின்னு சொல்கிறத ஷிர்க்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மட்டும் ஷிர்க் இல்லை, யார் தன்னைத்தானே அல்லாவாக இங்கே குறிப்பிட்டுக்கிறாங்களோ, அல்லாவாக அப்படின்னா அல்லாவுடைய செயலை போல் நம்மளும் செஞ்சால் நம்மளும் மதிக்கப்படுவோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இணை வைப்பவர்கள் தான். அதைத்தான் இறைவன் திரும்ப திரும்ப குறிப்பிடுவான். ஸோ அந்த இணை வைப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு எங்கெல்லாம் டெஃபினேஷன் வருதோ அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஆயத்தில் பாருங்கள், நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள இணை வைப்பாளர்களுக்கு அவர்களை விட்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் விலகி கொண்டனர் என்று விடுக்கப்படும் அறிவிப்பாகும் இது. இப்போ இன்றைக்கி நிறைய கான்ட்ராக்ட்ஸ், நிறைய ஒப்பந்தங்கள் நாடுகள் போட்டுக்குது இல்லையா? இப்போ நமக்கு தெரிஞ்சு என்ன கான்ட்ராக்ட், என்ன ஒப்பந்தம், நம்ம அமெரிக்காவுக்கு சில ஒப்பந்தங்கள் போட்டு வச்சுருப்போம். அது கொஞ்சம் 1-2 நமக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும்
ஒரு ஒரு குளோபலாக நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுது குளோபலைஸ்டாக. இது இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாக இருந்திருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்களுடைய அந்த அந்த இறைவனுடைய ஆட்சி மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ள மக்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவங்க போகும்போது சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்கள் சிலது இணை வைப்பாளர்களோடவும் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க இணை வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு தெரியலை யாரெல்லாம் இணை வைக்கிறாங்கன்னு. ஆனால் யார் இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, சரியா? இந்த தோட்டம் இத்தனை நாளைக்கு குத்தகைக்கு விடுறேன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கீங்க, சரியா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தோட்டத்தை அவங்களும் தோட்டமாகவே பயன்படுத்தினாங்கன்னா தான் நல்லது. நீங்கள் ஒரு 10 வருஷம் குத்தகை விட்டாலும் 11ஆவது வருஷம் அந்த குத்தகையை மீட்கும்போது திருப்பி உங்களுக்கு தோட்டமாகவே கிடைக்கும். இது இயல்பு, சரியா? ஆனால் நீங்கள் குத்தகைக்கு விட்டதை அவங்க என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தை அழித்து வீட்டை கட்டி வீட்டில் குடி புகுந்துடுறாங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ திருப்பி அந்த 10 வருஷம் முடிஞ்சோன்னே எனக்கு அந்த இடத்த கொடு அப்படின்னா அவங்க கொடுப்பாங்களா? விஷயம் அவங்க கொடுப்பாங்களா? அப்படியே கொடுத்தாலும் உங்களோட தோட்டம் இல்லாமல் அந்த வீடுனால உங்களுக்கு என்ன பயன்? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. என் வீடும் நல்லது தானே அப்படின்னா முதல்ல வீடு இருந்தால் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அது மாறும்? விஷயம் புரியுதா? அப்போ இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒப்பந்தமானது இந்த இணை வைப்பாளர்கள் பிரிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த இணை வைப்பாளர்களோட வச்சுருந்த ஒப்பந்தம் இதோட க்ளோஸ் ஆகுது, இதுலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம். என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். முதல்ல இணை வைப்பாளர் யார்? இது பொதுவாக நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு இயற்கையான விஷயம், அந்த இயற்கையான விஷயத்த இல்லை இது இயற்கைக்கு புதுசு, இது இயற்கைக்கு நாங்களாக கொடுக்குறோம். நம்மளே இயற்கையில் வந்தவங்க தான், நம்ம யார் இயற்கைக்கு கொடுக்குறது? இன்றைக்கி இயற்கையோட யாரெல்லாம் சவால் விட்டு யாரெல்லாம் அதுக்கு மாற்றமாக இருக்கிறோமோ எந்தெந்த வகையிலலாம், அது எல்லாமுமே இணை வைப்பில் தான் கொண்டு போய் முடியும். யாரெல்லாம் அது உங்களுக்கு நான் இது செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆயத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்கிறான், இணை வைப்பாளர்களோடு இருந்த எல்லா உடன்படிக்கையிலேருந்தும் நானும் என்னுடைய தூதரும் விலகிக்கிட்டோம். சூரா தௌபால இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி ஆரம்பிக்கலை, இந்த ஆயத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். நான் நீங்கிக்கிறேன், உங்களோட ஒப்பந்தத்துலேருந்து நீங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். யார்? முஷ்ரீக்குடைய ஒப்பந்தத்துலேருந்து நீங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து ஃபசீஹு ஃபில் அர்தி அர்பஅத அஷ்ஹுரம் வஅலமு அன்னகும் கைரு முஜிஸில்லாஹி வ அன்னல்லாஹ முஹ்ஸில் காஃபிரீன். எனவே இணை வைப்பாளரான நீங்கள் 4 மாதங்களுக்கு பூமியில் நடமாடிக்கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக நீங்கள் அல்லாஹ்வை தோல்வியுற செய்ய முடியாது என்பதையும், சத்தியத்தை நிராகரிப்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த 4 மாதங்கள் அப்படின்னு வர்றது அரபியோடைய அந்த லிட்ரேச்சர், அந்த இலக்கணப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட காலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய அளவான காலம்ன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த இணை வைப்பாளர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், இது யூதர்களா அல்லது வேற யாருமா இல்லை மக்கால உள்ள இணை வைப்பவர்களா அப்படின்லாம் இங்கே குறிப்பிடலை. ஏன்னா நிறைய இடத்துல இறைவன் யூதர்களையே டைரெக்டாக குறிப்பிடுவான். ஆனால் இங்கே அப்படிலாம் குறிப்பிடலை, டைரெக்டாக முஷ்ரிக்கீன் இணை வைப்பவர்கள் அப்படின்னு பேசுகிறான்.
அப்போது நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த பிரிட்டிஷ் அப்படின்ற ஒரு 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 வக்கரமான ஒரு விஷயம் எதுக்கெடுத்தாலும் குளறுபடி. இன்றைக்கும் அந்த கார்ப்பரேட்டு, அந்த பிரிட்டிஷ், அந்த கார்ப்பரேட் முதலாளித்துவத்துக்கு தான் நம்ம தலைவணங்கி இருக்கோம். இது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் உண்மை அதுதான். பெரிய பெரிய தலைவர்கள்லேருந்து எல்லாமே யாருக்கு அடிபணிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் யார் கைவசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூதர்கள்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் யூதர்களை தாண்டி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள், வெஸ்டர்னில் இருக்கக்கூடியவங்க. சரியா? அப்போ இவங்களுடைய ஆதிக்கத்தை இறைவன் அப்போலேருந்து பேசுகிறான். ஸோ நீங்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கீங்க. ஏன்னா யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இணை வைப்பவர்கள் கிடையாது. அவங்க இணை வைப்பவர்களை தாண்டி அவங்க கொஞ்சம் போலித்தனமானவங்க. இறைவனுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம், நாங்கள் மட்டும்தான் சேவை செய்கிறோம், எங்களுக்கு நீங்கள் காணிக்கை தந்தீங்கன்னா நாங்கள் இறைவனுக்கு உங்களுக்காக கேட்போம், இப்படி சொல்லக்கூடியவங்க யூதர்கள். ஆனால் இந்த முஷ்ரிக்குகள் யார் அப்படின்னா அதே மாதிரி இவங்க மக்கால இருந்தவங்களும் இறைவனை வணங்குனாங்க. ஆனால் சிலைகளை இறைவன் நினச்சி வணங்கினாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இன்னும் சிலை நம்பிக்கை இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். அண்ட் அதே சமயம் நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி, என்னோடய இன்வென்ஷன் தான் கடவுள், நான் என்ன பண்ணுறேனோ அதாவது இயற்கைக்கு மாற்றமாக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுது ஆஸ் பர் சயின்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய இது எல்லாமே வெஸ்ட்லேருந்து தான் வருது. அப்போ இவங்களை குறிப்பிடுற மாதிரி நீங்கள் இப்போ சிந்திச்சு பாருங்கள், அப்படியே பொருந்தும். ஸோ இது இவங்களைத்தான் குறிப்பிடுது அப்படின்னு நான் பேசலை, பட் அதோடு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இணை வைப்பாளர்களை பார்த்து நீங்கள் 4 மாதங்கள் இந்த பூமியில் நடமாடிக்கோங்க. திண்ணமாக அல்லாஹ் உங்களை அதாவது நீங்கள் அல்லாவை தோல்வியுற செய்ய முடியாது. அதாவது அல்லாவை தோல்வியுற செய்ய முடியாது அப்படின்னா அல்லாஹ் படைத்த படைப்புகள் இப்போ ரீசண்டாக பேசுகிறாங்க என்ன அப்படின்னா, யார் கைவசம் உணவு தண்ணி இந்த அக்ரிகல்ச்சர் போகுதோ அவங்க தான் இனி ஃப்யூச்சரில் ஒரு 100 வருடத்தில் அவங்கக்கிட்ட தான் எல்லாமே டாப்பில் இருக்கும், அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த தண்ணிலாம் இப்போ நார்மலைஸ்டாக நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது. பார்க்குறீங்களா இல்லையா? இன்றைக்கி முன்னாடிலாம் நார்மலாக பைப்பை திறந்தா தண்ணி வரும், எப்போ வேணால் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். இன்றைக்கி பெரிய பெரிய சிட்டிகள்லையும் சரி, இல்லை குட்டி குட்டி கிராமங்கள்லையும் சரி, தண்ணி அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் வருது. அதுலேயும் இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைட்லலாம் அங்கெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இன்றைக்கி தண்ணி எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி கிடைக்கிது? அண்ட் முக்கியமாக இப்போ நம்மளையே சாதா தண்ணியை விட மினரல் வாட்டர் தான் நல்லது அப்படின்னு குடிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் மினரல் வாட்டர் குடிக்கிறோம் நார்மல் தண்ணியை விட்டுட்டு? இங்கிட்ட நாங்கள் இருக்கிற பக்கம் தண்ணியே இல்லை, அதனால் மினரல் வாட்டர் தான், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாடுலாம் தண்ணி இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? இதில் வேறு இன்னும் மீத்தேன் எடுக்கணும், இன்னும் அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு, வாயு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மக்கிட்ட இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்காகலாம் நம்ம முஸ்லீமாக இருந்து என்ன பண்ணுறோம்? ஏதாவது குரல் கொடுக்குறோமா? ஏதாவது அதை பற்றி தெரியுதா நமக்கு? இதெல்லாம் இறைவனுடைய வேலைகள், இறைவனுடைய ரிசோர்ஸ், அவனுடைய சொத்துகள். அப்போ அதை இவங்க இப்படி கெடுக்கிறாங்க, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த மக்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஏதாவது பண்ணுறோமா? ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுக்குறோமா? சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாவை தோல்வியுற செய்ய முடியாது, சத்தியத்தை நிராகரிப்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன தான்
இயற்கையை வந்து நீங்கள் நிராகரிக்கிறீங்க. இறைவன் இயற்கை எல்லாமே ஒன்று தான். அந்த இயற்கையோட பவர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பவர் தான் இறைவன். சரியா? நம்ம கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கிடணும். என்னடா இயற்கையை போய் அல்லான்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாங்கிறது அந்த சக்தி. அந்த சக்தியுடைய இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட்டுங்கிறது ஒரு சக்தி. அதை வச்சு இங்கே வந்து பல்ப் எரியுது, ஃபேன் எரியுது, எல்லாம் எரியுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் இந்த இறைவனுங்கிறது ஒரு பவர். அது மூலமாக இந்த இயற்கைங்கிறது இருக்குது. இந்த இயற்கையை அவன்தான் பரிபாலிக்கிறான். செஞ்சதும் அவன்தான், அதை மேனேஜ் பண்ணுறதும் அவன்தான். ஸோ இந்த இடத்துல யாரும் வந்து நான் வரேன்னு வந்து உட்கார முடியாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இழிவுபடுத்துவேன் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். ஸோ முஷ்ரிக்குகளை பார்த்து பேசுகிறான். இந்த முஷ்ரிக்குகள் யார் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காணணும். இது ஏதோ அன்னைக்கு அந்த முஷ்ரிக்குகளை மட்டும்தான் இறைவன் பேசினான்னு கிடையாது. இது உலக பொதுமறை அப்படின்னா அப்போ காலம் காலமாக அந்த முஷ்ரிக்குகள் இருப்பாங்க. அதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அவங்கள யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை பார்த்தாலோ அல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது உடன்படிக்கையில் இருந்தாலோ அங்கேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸோ ஏன்னா சூரா அன்ஃபாலில் அதைத்தான் இறைவன் கேட்டிருந்தான். ஹிஜ்ரத்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே கீழே வருது பாருங்கள். இது போன கிளாஸில் தான் பார்த்தோம் ஹிஜ்ரத்தை பற்றி. அப்போ இதே தான் இந்த நிராகரிப்பாளர்கள். அப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்களோட நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வெளியே போகிறேன். அப்படி அல்லாவும் அவனுடைய தூதரும் வெளியேறிட்டாங்க. அவங்க வெளியேறினா நம்மளும் வெளியேறணும் இந்த மாதிரியான சூழலில் இருந்து. அப்போது இந்த மாதிரி நிராகரிப்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அப்போனா இன்றைக்கி சூழலில் நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுறணுமா, என்னுடைய இதெல்லாம் நான் விட்டுறணுமா அப்படின்னா அப்படிலாம் நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம மனசில் இது என்னடா இது தப்பாக இருக்கே, இதுலேருந்து இறைவன் எனக்கு ஒரு மாற்று வழி கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு கில்ட்டு ஃபீலோடையாவது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும். அந்த அளவுக்காவது இறைவன் வந்து நம்ம மனசை கொஞ்சமாவது நேர்வழிக்கு கொண்டு வரணுங்கிற நியத்தோடு நம்ம வந்து அணுகுவோம். சரியா? இப்போ அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅதானும் மினல்லாஹி வரசூலிஹி இலன்னாசி யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வரசூலு ஃபஇன் துப்தும் ஃபஹுவ கைருல் லக்கும் வஇன் தவல்லைத்தும் ஃபஅலமூ அன்னக்கும் கைரு முஅஜிஸில்லாஹ் வபஷ்ஷிரில் லதீன கஃபரு பிஅதாபின் அலீம். மேலும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பில் எல்லா மக்களுக்கும் விடுக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவெனில், இறைவனுக்கு இணை வைப்பவர்களை விட்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் திண்ணமாக விலகிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் பாவமன்னிப்பு தேடி மீளுவீர்களாயின் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வை நீங்கள் தோல்வியுறச் செய்ய முடியாது என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபியே, கடுமையான வேதனை உண்டு எனும் நற்செய்தியை இறை மறுப்பாளர்களுக்கு அறிவிப்பீராக. இப்போ இந்த இது வந்து அந்த மக்காவில் அந்த மேபி மக்கா வெற்றிக்கு அப்புறம் இது வந்து இந்த ஆயத் இறங்கி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் என்னங்கிறது அந்த இன்னும் நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போகும்போது இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் எப்பெல்லாம் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கிறத. இப்போ ஆயத்துகளை புரிஞ்சுக்கிற அந்த ஐடியாவுக்கு மட்டும் நம்ம போகலாம். சரியா? அப்போ இந்த மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில், இப்போ ஒரு ஹஜ்ஜுடைய நாளில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இப்போ ஹஜ்ஜுனா என்னவாக இருக்கணும்? நபி அந்த அந்த கிலாஃபாவில் இருக்கிறவங்க அந்த ஹஜ்ஜில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க? அப்படி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பாராளுமன்றத்தையும்
ஒரு ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த வெள்ளை மாளிகைங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. அந்த மாரி பாராளுமன்றமா இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்குமே அந்த சட்டங்கள் மற்றும் இந்த ஒரு இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே டாப் என்ன அப்படின்னா, அந்த ஹஜ்ஜு தான். அப்ப அந்த ஒரு நாள்ல இறைவன் என்ன சொல்றான்? தூதரின் சார்பில் இந்த மக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பு கொடுக்குறான். என்னென்னா, திருப்பியும் அதே தான். இறைவனுக்கு இணை வைப்பவங்களை விட்டு அல்லாவும் அவனுடைய தூதரும் விலகிக்கிட்டாங்க. அதனால நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி மீளுங்க. யாராக இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடி மீண்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா அல்லாவை நீங்கள் தோல்வியற செய்ய முடியாது. அல்லாவை என்றைக்குமே தோல்வியுற செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் தன் கைவசம் வச்சுக்கிறணும். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது யார் என்னன்னா நான் பேச விரும்பலை. ஆனால் இன்றைக்கி சூழலில் இருக்கிற எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸும், அதாவது இயற்கை வளங்களும் யாருக்கிட்ட போகுது? அதை எடுக்கிறவங்க என்னவா மாற்றுறாங்க? கார்ப்பரேட்டுக்கிட்ட போகுது. கார்ப்பரேட் என்ன பண்ணுது? அதை வந்து ஒரு அடுத்து அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தோட்டத்தை கொடுத்தா அதை இடிச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டை கட்டுறீங்க. வீட்டை கட்டினா திருப்பியும் தோட்டமாக்க முடியுமா? அதை முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையத்தான் இந்த கார்ப்பரேட் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறான் இறைவன். ஸோ இந்த ஆயத்தை நீங்கள் இன்றைக்கி உள்ளதோட ஃபிட் பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் ஃபார்முலா மட்டும்தான். இதை இன்றைக்கி நீங்கள் எதையெல்லாம் கவனிக்கிறீங்களோ, எதையெல்லாம் அவதானிக்கிறீங்களோ, அதோட இந்த ஆயத்துகள் ஆமாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் தானே. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை நீ நிறைய படி, அதெல்லாம் படிச்சின்னா தான் ஒரு டாப் கம்பெனியில் போய் நீ வேலை செய்ய முடியும் அப்படின்னு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த டாப் கம்பெனி எதுக்கு மாற்றமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த அம்மாவும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம ஹஸ்பண்டோடைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, நம்ம கூட நம்ம ஹஸ்பண்டை சொல்லுவோம், நீங்கள் வேலையை பாருங்கள், பார்த்தா தான் நமக்கு இது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பிள்ளைய அட்லீஸ்ட் ஒரு காலம் மாறும்போது இருக்கிற வருமானத்தில் வாழக்கூடிய பழக்கத்துக்கும் அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தைங்கள பக்குவமாவது வளர்ப்போம். சரியா? அப்போ இதை புறக்கணித்தோம் அப்படின்னா அல்லாவை தோல்வி அடைய செய்ய முடியாது. நீங்கள் தான் தோல்வி அடைவீங்க அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றான். இறை நிராகரிப்பாளர்களுக்கு, அதாவது இறை மறுப்பாளர் அப்படின்னா அல்லாஹ் சொன்னதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிறது, இதுதான் இறை மறுப்பு. இப்போது உங்களை நான் வந்து மறுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னதைத்தான் நான் மறுக்கணும். அதுதான் சரியாக வரும். அப்போ அல்லாஹ் சொன்னதை இவங்க மறுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் இயற்கைக்கு மாற்றமாக செய்யப்படுதோ அது எல்லாம் தான் இதோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது அப்படிங்கிற நற்செய்தியை சொல்லிடுங்க அப்படிங்கிறான் இறைவன். கடுமையான வேதனையை நற்செய்தியான் யாருக்கு? இறை மறுப்பாளர்களுக்கு. இறைவன் உங்களையும் என்னையும் இந்த மாதிரியான வேதனைகள்லேருந்து பாதுகாப்பானாக. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய சாபத்துக்குள்ளானவர்கள், உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களோட வழியில் எங்களை நீ ஆக்கிடாதையா அல்லா அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கோம். அப்போ அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளானவங்க யாருன்னு அல்லாஹ் வந்து இங்கே வந்து பட்டியலிட்டு காமிக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம யாரோட கூட்டு சேர்றோமோ, யாருக்காக என்ன வேலை செய்கிறோமோ, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறது உங்களுக்கும் எனக்கும் கடமை. அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம கணவருக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் அல்லாவும் சொல்கிறான். ஆனால் அதுக்குன்னு என் கணவர் வந்து தப்பான தொழில் செஞ்சாலும் அவருக்கு நான் எல்லாமே செய்யணுமா? அது இல்லை, அது தேவையில்லை. அப்போ அதுதான், நீங்கள் யாராக இருந்தாலும் யாருக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ,
யாருக்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் செய்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அந்த புள்ள ஒன்றுமே செய்யாது, சும்மா இருக்கும். ஃபோனில் ஒன்றும் இது பண்ணாமல் வெட்டியாக பார்த்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, அத்தனை வகையான சாப்பாடு, அத்தனை இது திட்டி திட்டி எதம் பண்ணி எல்லாம் செஞ்சு தருவீங்க, உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் இவ்வளவும் செய்கிறீங்களே, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க அல்லாஹ்க்காக ஒரு யாருக்காவது ஏதாவது உருப்படியாக ஏதாவது செய்கிறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் இவ்வளவும் பண்ணுறீங்கன்னா யார் முட்டாள்தனம்? சிந்திச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து பெரிய அரசியல் ரீதியாகவும் நீங்கள் பார்க்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் பார்க்கணும். அதனால்தான் பெண்களுக்கு வந்து இறைவன் இவ்வளோ பெரிய பொறுப்புலாம் கொடுத்துருக்கான். ஏன்னா ஆண்கள் வந்து வெளியே மட்டும்தான் பார்ப்பாங்க, வீடு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரிச்சயம் இருக்காது. ஆனால் பெண்கள் வீடும் பார்க்க தெரியணும், வெளியேயும் பார்க்க தெரியணும். அப்போது ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்குது. அதனால்தான் அல்லாஹ் நிறைய விஷயங்களில் நமக்கு கொஞ்சம் லிபர்ட்டி கொடுக்குறான். சரி பரவாயில்ல, நீ இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், ஆண்கள் செய்யுங்க, நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு நமக்கு வந்து நிறைய இதில் சலுகைகள் தர்றதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு பொறுப்புகள் வேறு வகையில் அதிகமாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள். இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன சும்மலம் யன்குசூக்கும் ஷைஅன் வலம் யுதாஹிரு அலைக்கும் அஹதன் ஃபஅதிம்மூ இலைஹிம் அஹதஹும் இலா முத்ததிஹிம். இப்போ இந்த ஆயத்து பாருங்கள், 4வது ஆயத்து. ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இணை வைப்பாளர்களோட எந்த ஒப்பந்தமும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டானா. ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு கிடையாதுங்கிறது இந்த ஆயத்து மூலமாக உங்களுக்கு புரிபடும். ஏன்னா 4வது ஆயத்தில் சொல்கிறான், ஆனாலும் இணை வைப்பாளர்கள் வந்து எவர்களுடன் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு, அவங்க இணை வைப்பாளர்கள் தான், ஆனால் அவங்களோட ஒரு உடன்படிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து அவங்க வந்து தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதில் உங்ககிட்ட எந்த குறைபாடும் வைக்கலை. அவங்க வந்து இதுதான் இணைய வைக்கிறவங்க தான், தன்னை வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணுறவங்க தான், அல்லாவுக்கு இணையாக நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான், இல்லை அல்லாவுக்கு இணையாக வேறு எதையாவது வைக்கிறவங்க தான். ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுடைய வாக்குறுதியை ப்ராப்பராக நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஒப்பந்தத்தை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிறலாம். உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவாமல் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அப்போ அப்படியாப்பட்டவங்கக்கிட்ட உங்ககிட்ட நீதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் தவணை வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க. பாருங்கள், அல்லாஹ் வந்து உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இறை நிராகரிப்பாளர்கள்லையே இப்படி நீதமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் ப்ராப்பராக அதை நிறைவேற்றுங்க. ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் உடையவரை நேசிக்கிறான் அப்படின்னு இங்கே அல்லாஹ் குறிப்பிட்றான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், காஃபீர்கள்னால் அவங்கள வந்து முதல்ல யாரை காஃபீருன்றத சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய முஸ்லீம்களையே காஃபீர் ஃபத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம். எனிஹவ் நம்ம வந்து காஃபீரு இதெல்லாம் பேச வேணாம். ஆனால் அவங்கவுங்க செயலை கொண்டு நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க, என்ன ஏதுன்னு அவங்களுடைய செயலை கொண்டு நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. அந்த செயல் கொண்டவர்களோட நீங்கள் எப்படி உடன்படிக்கை பண்ணணுங்கிறதையும் நிர்ணயிச்சுக்கோங்க. உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். இதை நீங்கள் செய்யுங்க, அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்டாக்ட் தான், ஒரு இதுதான். ஒரு பொருள் வாங்குறதாக இருக்கட்டும், விற்கிறதாக இருக்கட்டும், இதிலேருந்து ஆரம்பித்து எல்லாமுமே. சரியா? ஸோ இந்த ஒப்பந்தத்தை இறைவன் வந்து இங்கே பேசுகிறான். எடுத்தோன்னே சுத்தமாக இல்லைன்ட்டான். ஆனால் அவங்க நீதமாக நடந்துக்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல
உங்கள் உடன்படிக்கையை அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க உடன்படிக்கையை காப்பாற்றி தான் ஆகணும். அதுவும் இறைவன் இங்கே பேசியிருக்கான். பாருங்கள், சூரா தௌபா மன்னிப்பு வேணும் அப்படின்னா உடன்படிக்கையை காப்பாற்றணும். இப்போ நம்ம அல்லாஹ் வந்து தொழுகை, ஆனால் திரும்ப திரும்ப ஏன் நான் வந்து தொழுகையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, தொழுகை அப்படிங்கிறது நமக்கானது. அது நம்ம குளித்தா எப்படி, பல் விளக்குனா எப்படி நமக்கு சுத்தமோ அதை விட 100 மடங்கு சுத்தம் நம்ம தொழுகும்போது. ஆனால் அது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த அன்றாட வேலைகள் என்னென்ன பண்ணுறோம், அந்த மாதிரி அல்லாவுக்கு என்ன வேலை பண்ணுறோம். அப்போ அந்த வேலைகளில் நம்ம என்ன பண்ணணும், யாருக்கிட்ட உடன்படிக்கை பண்ணணும், என்ன ஏதுன்னு தான் இறைவன் நமக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிடுவோம். சரியா? இப்போ இந்த தௌபால இறைவன் இதைத்தான் பேசுகிறான். அடுத்து பாருங்கள், இதன் சலஹல் அஷ்ஹூருல் ஹுரூமு ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைசு வஜத்துமூஹும் வகுதூஹும் வஹசுரூஹும் வக்உது லஹம் குல்ல மர்சத் ஃபஇன் தாபு வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த ஃபஹல்லு சபீலஹும் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எனவே சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்துவிட்டால் இறைவனுக்கு இணை வைப்போரை நீங்கள் எங்கு கண்டாலும் கொன்றுவிடுங்கள். இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் எங்கே வருது, எந்த இடத்துல வருது, இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வருது. ஒரு ஒரு மிலிட்ரியில் கமாண்டோ கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு யுத்தம் போய்கிட்டு இருந்துச்சு. சூரா அன்ஃபாலில் பார்த்தோம். அந்த யுத்த டைமில் இணை வைப்பார்கள், யார் வந்து இணை வைக்கிறாங்களோ அவங்களோட தான் யுத்தம் போய்கிட்டு இருக்கு. அதில் அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒப்பந்தமும் இல்லைன்ட்டான். அதுலேயும் சில நல்லவர்கள் இருக்காங்க. நல்லவர்கள் மீன்ஸ் அவங்க இணை வைக்கிறவங்க தான், ஆனால் உங்ககிட்ட எந்த இதுலேயும் வரம்பு மீறலை அப்படின்னா அவங்களோட அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பார்த்து இருந்துக்கிறங்க. அதுவும் குறிப்பிட்ட தவணை வரைக்கும் நாங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தான். அப்போ அந்த தவணை அடுத்தது சொல்கிறான், அந்த சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்துருச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் இறைவனுக்கு இணை வைப்போரை எங்கே கண்டாலும் கொன்று விடுங்கள். இப்போ இந்த இடத்துல இங்கே இறைவனுக்கு இணை வைப்போர்னு வருது. ஆனால் இங்கே ஏன்னா குரான் வந்து அரபியில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் மட்டுமே படிக்கும்போது சில முரண்பாடுகள் வரும் தான். பாருங்கள், முஷ்ரிக்கீனை தான் எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் கொல்ல சொல்கிறான். இறைவனுக்கு இணை வைப்பவர்கள்னு வரல. பாருங்களேன், ஃபக்துலு கொல்லுங்கள், அல் முஷ்ரிக்கீனா இணை வைப்பவர்களை. சரியா? அப்போது எனவே சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்து விட்டால் அந்த இணை வைப்போரை, அந்த முஷ்ரிக்கை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டே வரான். அப்போ அவங்கள எங்கே பார்த்தாலும் கொல்லுங்க, மேலும் அவங்கள சிறைப்பிடியுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டு. அல்லாஹ் வந்து இது வந்து இவங்க மட்டும்தான் படிக்கணும், அவங்க படிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியணும்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். அந்த புனித மாதங்கள் என்னென்ன புனித மாதங்கள், என்ன புனித மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ்ஜு போகிற அந்த ஹஜ்ஜு கிரியை போகிறோம் இல்லையா, அந்த இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள், துல்கஹதா, துல்ஹஜ்ஜு, அப்புறம் முஹர்ரம்மு அடுத்து உள்ளது. ஸோ இந்த 4மே வந்து சங்கைக்குரிய மாதங்களாக இருக்கும். இந்த டைமில் சண்டைலாம் வச்சுக்க மாட்டாங்க. யாருன்னா அரபியர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களோட கல்ச்சுரல் பேஸ் வச்சு இறைவன் இங்கே பேசுகிறான். இப்போ இந்த மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. சண்டையில் ஒரு யுத்தத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்கள கொல்லுங்க, இன்னும் அவங்கள சிறைப்பிடியுங்க. கொல்லுங்க, சிறைப்பிடியுங்க, முற்றுகையிடுங்க, எல்லா இடங்களிலிருந்தும் அவங்கள கண்காணிங்க. பிறகு அவர்களை பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி
ஜக்காத்தையும் கொடுத்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். அந்த அந்த அதை நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் அது புரியும். திண்ணமாக அல்லாஹ் அதிகம் மன்னிப்பவனாகவும் பெரிதும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். இப்போ அந்த அந்த நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, முஷ்ரிக்கீன்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள முதல்ல அவங்கக்கிட்ட இருந்த ஒப்பந்தத்தெல்லாம் அல்லாஹ் நீக்கிட்டான். அதன் பிறகும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறவங்க, அவங்களால உங்களுக்கு எந்த வகை பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்குருங்க. ஐ மீன் அந்த ஒப்பந்தத்தை ப்ராப்பராக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஃபைனலாக அந்த அவங்களுடைய டைம் முடிஞ்சு அந்த புனித மாதம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அந்த குழுக்கே அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆர்மிக்கு கட்டளையிடுற மாதிரி எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான், போங்க, நேராக போங்க, அவங்கள வந்து கொல்லுங்க. வெறும் கொல்லுங்க மட்டும் சொல்லலை, எங்கே பார்த்தாலும் கொல்லுங்க அது மட்டும் சொல்லலை. என்ன சொல்கிறான், சிறைப்பிடிங்க, முற்றுகையிடுங்க, கண்காணிங்க. இப்போ இத்தனை விஷயங்கள் சொல்கிறான். அப்போ எல்லா கண்ட மேனிக்கு வந்து கொல்றதுன்னு இல்லை. இப்போ கொல்லுங்கன்னா ஏன் சிறைப்பிடிங்கன்னு சொல்லணும். அப்போது அந்தந்த டைம் பொறுத்து அந்தந்த, ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் நீங்கள் நானும் இல்லை. அவன் நம்மளை கொல்ல வரான் அப்படின்னா அந்த இடத்துல இவங்க கொன்னாதான் முடியும். இல்லை கொல்றதுக்கு அவன் நம்மளை கொல்ல வரலை, நம்ம கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு அப்படின்னா அவனை சிறைப்பிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து போர் விஷயங்கள். நமக்கு போருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம அதெல்லாம் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த நிலமையில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அவங்கள வந்து சிறைப்பிடிங்க, முற்றுகையிடுங்க, அவங்கள கண்காணிச்சிட்டே இருங்க. கடைசியில் அந்த முஷ்ரிக்குகளும் பாவ மன்னிப்பு கேட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்குறாங்கன்னா, இது 3 அவசியம். பாவ மன்னிப்பு, தொழுகை, ஜக்காத்து. தொழுகை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம அந்த 5 வேளை தொழுகிற மட்டும் கிடையாது, அல்லாவுக்காக செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து. ஜக்காத்து அப்படின்னா, இது ஜக்காத் பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் ஒரு தடவை இஸ்லாமிய அரசுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டேக்ஸு. இஸ்லாமிய அரசு இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்கும் மதிப்பு போட்டு அதில் ஒரு 2% நான் இல்லாத ஒரு ஏழைக்கு கொடுக்கறத காட்டிலும் ஏழை தொழிலாளருக்கு கொடுக்கறது சிறந்தது. விச் மீன்ஸ் நான் வந்து ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குமரு கல்யாணத்துக்கு நான் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்கள், குமரு கல்யாணத்துக்கு கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ அப்பட்டம். அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், அதாவது ஒரு பையன் அவன் கல்யாணத்துக்கு மகர் போட அவன்கிட்ட காசு இல்லை, அதனால் அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன் அப்படி சொல்கிறது தான் சரி, ஓகே, இது இஸ்லாத்துக்கு பொருந்துது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜக்காத்துங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறோம். அல்லாஹ் வந்து பொண்ணுக்கு வந்து இது போடணும் அது போடணும்னு சொல்லவே இல்லை. மாப்பிள்ளைக்காரர் தான் பொண்ணுக்கு போட்டு கூப்பிட்டு போகணும். பொண்ணு வந்து நீ ஒன்றுமே போட்டு போகலான்னாலும் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து இது வந்து ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து அவங்க வந்து நாளைக்கு, அதாவது அடுத்த வருஷம் அவங்க உங்கள் ஜக்காத்தோடு சேர்த்து அவங்க வேறு ஜக்காத்து வேறு யாருக்காவது கொடுக்கணும். அப்படின்னா அவங்களுடைய தொழில் சார்ந்து அவங்களுக்கான மற்ற விஷயங்கள் சார்ந்து அதுக்கு ஜக்காத்துக்குன்னே நிறைய இதெல்லாம் இருக்குது, சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ பார்த்து கவனித்து நிதானமாக ஜக்காத்துலாம் கொடுங்க, சரியா? இப்போ இந்த இடத்துல அதுக்குன்னு வந்து இப்போ குமருக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, அப்படிலாம் நான் குறிப்பிட்டு சொல்லலை, இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்னா நீங்கள் இஸ்லாத்து படி போகிறீங்கன்னா நிஜமாகவே இஸ்லாத்து படி போங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துருங்க. ரைட். அப்போ நான் கொடுக்குறது நல்லது தானே? நல்லது தான், நீங்கள் கொடுங்க. அது வந்து நீங்கள் ஜக்காத்தான்னு நினைக்காதீங்க, ஜக்காத் அது கிடையாது. ஜக்காத் அப்படிங்கிறது
இறைவனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது. அப்போ இறைவனுக்காக செலவு பண்ணுறதுனா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவு கண்டிப்பாக இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ஒளியூட்டணும். எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய லைஃபுக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் இருந்தால் நான் ஏதோ ஒரு கடையை வச்சு பொழப்ப நடத்திடுவேனே, என் வாழ்க்கையை நடத்திடுவேனே, ஏதோ ஒன்று பண்ணி என் வாழ்க்கையை நடத்திடுவேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ஜக்காத்துக்களை கொடுங்க. இந்த மாதிரி இது இறைவன் சொல்கிறான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ முஷ்ரிக்காக இருந்தாலும் திருப்பி என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பேன், பெரும் கருணை புரிபவனாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறான். அடுத்து பாருங்கள், வஇன் அஹதும் மினல் முஷ்ரிகீன ஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு ஹத்தா யஸ்மஅ கலாமல்லாஹி சும்ம அப்லிகுஹு மஅமனஹ் தாலிக பி அன்னஹும் கௌமுல் லா யஅலமூன். இணை வைப்பாளர்களில் எவரேனும் அடைக்கலம் கோரி உம்மிடம் அல்லாஹ்வின் வேதத்தை செவியுறுவதற்காக வந்தால், அப்போது அல்லாஹ்வின் வேதத்தை அவர் செவியுறும் வரையில் அவருக்கு அடைக்கலம் அளிப்பீராக. பிறகு அவரை அவருடைய பாதுகாப்பிடத்தில் சேர்த்து விடுவீராக. இவ்வாறு ஏன் செய்ய வேண்டுமெனில் திண்ணமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராய் இருக்கின்றனர். அப்போ இந்த இணை வைப்பாளர்களை பற்றி இறைவன் பேசுகிறான். இணை வைப்பாளர்கள் நிறைய கேட்டகரியில் இருப்பாங்கம்மா. ஒன்று, நீங்கள் பார்க்குற மாதிரி சிலைகளை எல்லாமே சாமி தான் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. கபறுகள் எல்லாம் நமக்காக இறைவன்கிட்ட கபரில் உள்ளவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இறைவன்கிட்ட நம்மளுக்காக பேசுவாங்கன்ற நம்பிக்கை கொள்ளக்கூடிய சிலரும் இருக்காங்க. இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நான் தான் இறைவன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இத்தனை கேட்டகரியில் இருக்கிறவங்களும் முஷ்ரிக்குன்னு தான் இறைவன் பேசுகிறான். ஸோ இப்படியாப்பட்டவங்களில் சிலர் எப்படி இருக்காங்க, சிலரில் எல்லாருமே அறியாமையில் தான் இருக்காங்க. அப்போ எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு கோவம் வரும், என்னடா இவன் இப்படி இருக்காங்க இவங்க, ஆனால் கொஞ்சம் யோசிங்க, அவங்க அறியாமையில் இருக்காங்க. அதனால தான் இவ்வளவும். ஒரு அறிந்த ஒரு புத்திசாலி அல்லது ஒரு நல்ல இதில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணால் நம்ம முட்டாள்தனமான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். அந்த இறைவனை நிராகரிக்கிறது, இயற்கையை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அப்போ இப்படிப்பட்டவங்க இந்த முஷ்ரிக்குகள் யாராவது உங்ககிட்ட இந்த வேதத்தை கேட்குறதுக்காக நீங்கள் ஏதோ, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நடக்கிறத உடனே சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன்னா வேதம் பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் அப்டேட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கான், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. அப்போ இது ஏதோ சொல்கிறாங்களே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அப்டேட்டடாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்ம போய் உட்காந்து கேட்போம். அது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னா இல்லை, நம்ம உடனே போய் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு டைமில் அந்த முஷ்ரிக்குகள் கூட கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த வேதத்தை கேட்குற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. அப்புறம் அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் அவங்க இடத்துல விட்டுருங்க. ஏன்னா அவங்க அறியாத சமூகத்தினராக இருக்காங்க அப்படின்னு இறைவன் பேசுகிறான். கைஃப யகூனு லில் முஷ்ரிகீன அஹதுன் இந்தல்லாஹி வ இந்த ரசூலிஹி இல்லல்லதீன அஹத்தும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஃபமஸ்தகாமு லகும் ஃபஸ்தகீமு லஹும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இந்த இணை வைப்பாளர்களின் உடன்படிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் யாருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அவர்கள் உங்களோடு நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் இறையச்சமுள்ளவர்களை விரும்புகிறான். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள்,
அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் இணை வைப்பாளர்களோட என்ன உடன்படிக்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு, அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்தில் யாரோட நீங்கள் உடன்படிக்கை செஞ்சீங்க அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களோட நேர்மையோடு நடந்து கொள்ளும் வர நீங்களும் அவங்களோட நேர்மையாக நடந்துக்கங்க. இப்போ அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களை விரும்புகிறான். அதுதான். அப்போது அவங்க இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும், இறை நிராகரிப்புங்கிறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். இத்தனை வகையில் இருக்காங்க, இத்தனை காஃபிர்கள் இருக்காங்க. இவங்களில் யார் உங்ககிட்ட நேர்மையாக இருக்காங்களோ அவங்களோட நீங்களும் நேர்மையாக நடந்துக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய இதில் ரொம்ப காஃபிர்னாவே அதுக்குன்னு அவங்கள நான் வந்து க்ளோரிஃபை பண்ணலை, இறைவன் பாதுகாப்பானாக. இருந்தாலும் அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்க உங்களுடைய இந்த இப்போ நம்மளே குரான் ஓதுறோம், இல்லை இந்த மாதிரி வகுப்புகளுக்கு அவங்க வந்து கேட்டால் ரொம்ப நல்லது தான். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள இதை கேட்க வச்சா நல்லது தான். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நீதமாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்களும் நீதமாக இருங்க. ஏன்னா அப்படி உள்ளவங்களை தான் இறைவன் இரையச்சம் உள்ளவர்களை விரும்புகிறான்னு சொல்கிறான். சரியா? ஏன்னா அவங்க அறியாமையில் இருக்காங்க. எப்போ வேணால் அவங்களுக்கு அறிவு வந்து அவங்களோட நிலையை மாற்றிக்கக்கூடும். இப்போ நம்மளோடையே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு நாள் வந்து இறைவனை புரிஞ்சிக்கக்கூடும். நம்மளும் இன்னும் அந்தளவுக்கு இன்னும் இறைவனை புரிஞ்சுக்கலை தான், நம்ம பேசிக் லெவலில் தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளே பேசிக் லெவலில் இருக்கும்போது அவங்க வந்து காஃபிராக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை. ஏன்னா நம்ம முஸ்லீமாக இருக்கோம், நம்ம இஸ்லாத்தை எத்தி வச்சுருக்கணும். நம்ம எத்தி வைக்காததுனால தான் அவங்க இப்படி அறிவீனமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால காஃபிராக இருக்காங்க. அப்போது நம்ம வந்து அடுத்தவங்கள காஃபின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஏன்னா எப்படி ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து இவன் மக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ அபத்தம். டீச்சரோட பொறுப்பு தான் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது. டீச்சரே மக்குன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி நம்ம பொறுப்பு. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க அப்படின்னா இறைவன்னா யார் அப்படின்னு பிறருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம செய்யாமல் ஒருத்தவங்களை காஃபீர் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அபத்தம் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கங்க. அப்போ அல்லாஹ் வந்து இப்படி நீங்கள் நீதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை இரையச்சமுடையவர்கள் அப்படின்னு குறிப்பிட்றான். அவங்கள தான் இறைவன் நேசிக்கிறதாகவும் சொல்கிறான். சரியா? கைஃபவ யத்ஹரு அலைக்கும் லா யர்குபு ஃபீக்கும் இல்லம் வலா திம்ம யுர்ஸூனக்கும் பி அஃப்வாஹிஹிம் வ தஅபா குலூபுஹும் வ அக்ஸருஹும் ஃபாசிகூன். அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம் எவ்வாறு உடன்படிக்கை வைத்து கொள்ள முடியும்? நல்ல முறையில் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா ஓகே. அப்படி இல்லாத மற்ற இணை வைப்பாளர்கள், இங்கே பாருங்க, ஃபாசிகூன் பாவிகள், ஃபாசிகுன் இது பார்த்துக்கோங்க. முஷ்ரிக்குன்னு இங்கே பேசலை, ஃபாசிக் அப்படின்னு பேசுகிறான். அப்போ ஃபாசிக் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு ஒப்பந்தத்தை மீறி உங்களுக்கும் எனக்கும் கெடுதல் நினைக்கிறாங்க. அவங்க வந்து காஃபிர் தான், கூடவே அவங்க வந்து இன்னும் கெடுதல் நினைக்கிறாங்க நம்ம மேலே. அப்போ அப்படிப்பட்டவங்களை இறைவன் இங்கே ஃபாசிக்குன்னு பேசுகிறான். புரியுதா? ஒப்பந்தத்தை, அதாவது அவங்க வந்து என்ன தான் இறைவனை மறுத்தாலும் சிலர் வந்து நமக்கு நன்மையான விஷயங்களில் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இன்னும் சிலர் இறைவனையும் நிராகரிப்பாங்க, கூடவே பாவமான செயல்களையும் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களை இவங்களுடைய உடன்படிக்கையை எப்படி நம்ம வந்து வச்சுக்க முடியும்? அவங்க இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர். உங்களை வெற்றி கொண்டு விட்டால் உங்கள் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பது இல்லை, மேலும் ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் மதிப்பது இல்லை.
தங்களுடைய வாய்ப்பேச்சுகளால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அவற்றை மறுக்கின்றன. மேலும் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாவர். பாருங்க, தீயவர்கள், அதாவது முஷ்ரிக்குகள்லையே ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க யாராம்? ஃபாசிக்குகள், தீயவர்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வாயால் சொல்கிறாங்களாம், இந்த பொறுப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், இந்த இது நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் உள்ளத்தில் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை இறைவன் ஃபாசிக் அப்படிங்கிறான். ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஒப்பந்தம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்லேயும் பாருங்கள், எங்கெல்லாம் பார்க்குறீங்க ஒரு விஷயம், இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் உங்கள் பிள்ளையை சேர்க்குறீங்க, இதெல்லாம் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் எங்கள் ரூலு அப்படின்னு சொல்லி தான் உள்ள பிள்ளைய சேர்ப்பாங்க. அதுக்கு 50,000 1,50,000 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வேறு வாங்கிட்டு, அதெல்லாம் இல்லை நாங்கள்லாம் பார்க்க முடியாது, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் டியூஷன் வைங்க, அது வைங்க, இது வைங்க அப்படின்னா அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யவே மாட்டாங்க. ஸோ இப்படியாப்பட்டவங்களை நீங்கள் யோசிப்பீங்க? யாராக நீங்கள் சிந்திப்பீங்க? இதில் நம்மளையே இருப்போம் நிறைய பேர். நம்ம ஏன் அடுத்தவங்கள்ட்ட போகணும்? நம்மளையே இருப்போம். நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், ஆனால் அது நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நீங்கள் நம்மளிருந்தே போங்க. உங்கள் இதில் பாருங்கள், உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், உங்கள் ஏரியாவை சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சுற்றியும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பொறுப்பையுமே மதிக்கிறதே கிடையாது. வாய்ப்பேச்சு ஒன்று, செயலில் ஒன்றில் இருப்பாங்க. இன்னும் இவங்க அதிகமானவங்க தீயவர்கள் தான். யார்? ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் இல்லை. சரியா? அப்படி இறைவன் இங்கே குறிப்பிட்டான். இந்த ஆயத்து வரைக்கும் இன்றைக்கி போதும். மீதி ஆயத்துகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் புரிஞ்சுதா சிஸ்டர்ஸ்? இன்றைக்கி என்ன விஷயம் புரிஞ்சுது? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? செஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சது சிஸ்டர். என்ன கற்றுக்கிட்டீங்க? உடன்படிக்கையை பற்றி, உடன்படிக்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு இதுவாக இருந்தது இந்த தௌபா சூரால. அடுத்து என்னன்னா, யாரு காபீர்கள், யாரெல்லாம் நிராகரிப்பார் அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிறது எப்படி நம்ம அதை வேறுபடுத்தி அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி காபீர்னோடனே ஹிந்துவையும் கிறிஸ்டினையும் அந்த மாதிரி உள்ளவங்களதான் நம்ம உடனே நம்மளுக்கு மைண்ட்ல வருது. ஆனா உண்மையிலேயே நிராகரிப்பாளர்கள்னா யாரு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அல்லாவுக்கு நீங்க அதை விட இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதாவது அவங்க அல்லாவை வணங்கலான்னா கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சரியான ஒரு இதுல இருக்கும்போது நீங்க அவங்களோட ஒப்பந்தத்தை நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதுல அல்லாஹ் சொல்றான். அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. குட், அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன பார்த்தோம்? நோட்ஸ் யாராவது எடுத்து வச்சுருக்கீங்களா இன்னைக்கானது? நோட்ஸ் யாரும் எடுக்கலையா? ஃபஹ்மிதா சிஸ்டர் எடுத்திருக்கீங்களா? சரி. ஸோ இப்போ நான் குரூப்பில் நான் போட்டுடுறேன், போல் போட்டுடுறேன். போலில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். தினமும் அல் குரான் குரூப்பில் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், குரான் டீமில் இருக்கக்கூடியவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்ததில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம், உங்களுக்கு பதில் சொல்லப்படும். இன்றைக்கி இந்த 8 ஆயத்தை 9 ஆயத்து பார்த்தோமா? ஸோ இந்த ஆயத்துக்களை திருப்பியும் ஒரு தடவை நீங்கள் ஓதி பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத ஒரு நோட்ஸாக எழுதுங்க, கண்டிப்பாக எழுதுங்க. எழுதி இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இல்லைன்னாலும் நாளைக்கு மதியம் இந்த டைம்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. ஒரு புது நோட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. குரானை எழுத உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஓதுறதை விட சும்மா எழுதி பாருங்களேன், நிறைய சந்தோஷம் கிடைக்கும்.
நிறைய நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய உங்களுக்கு புரிதலும் இருக்கும். சரியா? ஓகேம்மா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ நேரத்துலையும் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லையும் குரானுடைய வசனங்கள் புரியணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைரா. இறைவன் உங்களுக்கு இன்னும் இன்னும் பொறுமையையும் இன்னும் அதிகமான நிஉமத்துகளையும் தந்துடுவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி